பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு போதுமான கர்த்தராக இருக்கிறார். நம்மோடு கூட அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் ஒருவேளை பலவிதப்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். உங்களுக்குள்ளே ஒரு பிரதான விரக்தி நிலை, நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தேவன் ஒரு அழகான வார்த்தையை ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நாங்கள் வார்த்தையை கேட்போமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்படுகிறது. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப் பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று சொல்லப்படுகிறது. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப் பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த உலகம் நம்மை பகைக்கலாம், இந்த உலகம் நம்ம வெறுக்கலாமுங்க. ஆனால் நம்ம மனிதர்கள் தள்ளுகிற ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப காயத்தை உண்டாக்கும். யோசேப்பு என்கிற தேவ மனிதரை அவருக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய சகோதரங்கள் அவரை வெறுத்தார்கள், புறக்கணித்தார்கள், அவரை தள்ளிவிட்டார்கள். கடைசியிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே அங்கே நடந்ததை பாருங்களேன். அவர் இங்கே உண்மையாய் உத்தமமாய் தன் தகப்பனுக்கு தன் சகோதரர்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் தெரியப்படுத்தி அவர் அந்த காரியங்களில் உண்மையாய் இருந்த பொழுதும் அவரை புறக்கணித்தார்கள், சகோதரர்கள் தள்ளிவிட்டார்கள். என்ன நடந்தது தெரியுமா? சகோதரர்கள் எல்லாரும் வெறுத்தார்கள், அவரை குழியிலே தள்ளிவிட்டு கொலை செய்ய நினைத்தார்கள். ஆனால் அவர் மேலே சித்தம் கொண்ட தேவனோ, அவர் மேலே இரக்கம் கொண்ட தெய்வம் அவரை நேசித்தார். எந்த மனிதர்கள் அவரை சாக வேண்டும் என்று நினைத்து அவருடைய கதையை முடிக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து அவருக்கு சதித்திட்டம் போட்டு அவரை புறக்கணித்து தள்ளினார்கள். ஆனால் தெய்வமோ மனதிருக்கமுள்ளவராய், மன இரக்கமுள்ளவராய் அவர் மேலே இறங்கி ஒரு அற்புதம் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். எந்த குழியில் யோசேப்பு போடப்பட்டாரோ அந்த குழியில் இருந்தவர் தூக்கப்பட்டார். தூக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் எகிப்தின் அரண்மனையிலே ஒரு மிகுந்த மேன்மையான ஒரு அதிகாரியாய் மாறினார். எந்த சகோதரங்கள் குழியிலே தூக்கி போட்டார்களோ அந்த சகோதரங்களே அவரிடத்திலே வந்து அங்கே ஆறுதல் பெறவும் அவரிடத்திலுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் தேவன் அனுக்கிரகம் செய்தார். இதுதான் நம்முடைய ஆண்டவர் செய்கிற ஒரு மகிமையான காரியம். பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது ஒரு புறக்கணிப்புன்றது தாங்க முடியாத ஒன்று. நம்முடைய ஆண்டவர் மனிதனுடைய புறக்கணிப்புகளை நன்றாய் அறிந்தவர், நன்றாய் எல்லாம் அவருக்கு தெரியும். புறக்கணிப்பவர் பாடுகள், வேதனைகள், தனிமை, கஷ்டம், ஆகாரம் இல்லாத நிலை எல்லாம் ஆண்டவர் இந்த மனித வாழ்க்கையில் அவர் அனுபவித்த தெய்வம். அந்த தெய்வம் இன்றைக்கும் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்களுக்கும் எனக்கும் அவர் நன்மை செய்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளாய் இருக்கிறார். யோசேப்பை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அன்னாள் என்ற பெண் பிள்ளை இல்லை என்று அங்கே புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, மிகவும் மனம் உடைந்து நொந்து போய் ஆலயத்தில் இருந்து அழுகிறார். உடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த ஆண் குழந்தை ஒரு தீர்க்கதரிசியாய் தான் தொடங்கி பேர் சேபான்கிற ஒரு பெரிய எல்லைகளிலே நியாயமாய், நீதியாய், உண்மையாய், உத்தமமாய் வாழ்ந்து தேவனுடைய சத்தமாய் வெளிப்பட்டார். அன்பு பிள்ளையே, எந்த மனிதன் புறக்கணிக்கப்படுகிறானோ, மனிதரால் தள்ளப்படுகிறானோ அந்த மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு எடுத்து பாவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மனிதர்களுடைய நோக்கம் எப்பவுமே திறமைசாலிகள், ஞானம் உள்ளவர்கள், அவர்களிடத்தில் இருக்கிற அந்தஸ்துக்கள், அவர்களிடத்தில் மேன்மையான காரியங்களை வைத்து பாவிப்பார்கள். ஆண்டவரோ எது அவனிடத்தில் இல்லை, எது முடியலை, எது சரிவராது, எது அங்கே உதவாதென்று சொல்லி தள்ளிவிடுகிறார்களோ அதை எடுத்து மகா மேன்மையானதாய் பாவிப்பது தான் என் மகாராஜாவாகிய தெய்வத்துடைய மகத்துவமான செயலாயிருக்கிறது. இந்த நாளிலும் எனக்கு அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் தேவன் உங்களை அந்த புறக்கணிப்பிலிருந்து, தள்ளப்படுதலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து, வெற்றி கொடுத்து, உங்களை சமாதானப்படுத்தி நடத்த ஒரு சர்வ வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் இந்த சூழ்நிலையிலும் மனம் அதைரியம் அடைந்து விடாதிருங்கள். தேவனை நம்புவோமா? தேவனை சார்ந்து கொள்ளுவோமா? நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். சர்வ வல்லமையுள்ள நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆதரவு ஆண்டவரே கொடுங்கப்பா. கண்ணீர்களை தொடையுங்க, உங்களை கனம் பண்ணி உயரத்தில் வையுங்க.
உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய அன்பின் கரம் இருந்து நடத்தி செல்லும்படி எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.